காலை வந்தனங்கள். மீண்டும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையினூடாக பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் சபைக்கு தொடர்ந்து வருவர ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், எபேசியர் புத்தகத்தில் நாங்கள் ஒரு பாடத்தொடரை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையினூடாக பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். நான் மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் சபைக்கு தொடர்ந்து வருகிற நபர்கள் என்ற விதத்தில் இந்த பாடத்தொடரை உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எங்களுடைய இந்த பாட தொடர்கள் சோஷியல் மீடியாவில் போடப்படுகிறது. அதனால் மீண்டும் அதை கேளுங்க. திரும்பி அந்த வார்த்தையில் இருக்கிற ஆழமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகவும் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கைகள் மாறப்பட வேண்டும் என்பதாகும். இன்றைய எபேசியர் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு நினைவிருக்கும், போன கிழமை 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை பார்த்தோம். இன்று 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக எனக்கு இந்த காலை நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக 19ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:19, விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு அவர் கொடுக்கின்ற அளவுக்கு முடியாத பெரிதான வல்லமையை குறித்தும் அறிந்து கொள்வீர்கள். இந்த வல்லமை அவருடைய ஆற்றல் மிகுந்த சக்தியை போலவே இயங்குகிறது. இதில் பவுலடியார் எங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஜெபித்த ஜெபத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய நமக்கு அவர் கொடுக்கின்ற அளவுக்கு முடியாத பெரிதான வல்லமை, இது ஒரு புதிய மொழிபெயர்ப்பு, அதுல தான் அப்படி சொல்லுது, அளவுக்கு முடியாத பெரிதான வல்லமை குறித்து அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்படுது. அப்ப நாங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் எங்களுக்கு ஜெபித்து சொல்லுகிறார், ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு வல்லமை குறித்து அவர் பேசுகிறார். அந்த வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவர் எங்களுக்கு ஜெபிக்கிறார், சபை என்ற விதத்தில் அந்த அளவுக்கு பெரியதான வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்பது பவுலடியாரின் சித்தமாக இருக்கிறது. அதனால்தான் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வார்த்தையில் அவர் தனிப்பட்ட எங்களுடைய இரட்சிப்பின் வல்லமையை அந்த வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு முதல் 10 வசனத்தில் அவர் எங்களுக்கு படிப்பித்தார். போன கிழமை நாங்கள் பார்த்தோம், ரட்சிப்புக்கு முன் எங்கள் வாழ்க்கை நாங்கள் மரித்து போயிருந்தோம், பாவத்தில் மரித்து போனவர்களாயிருந்தோம். அந்த பாவத்தில் மரித்து போன எங்களை ஆண்டவரின் வல்லமையினூடாக ஆண்டவர் எங்களை முழுமையாக பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து எங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததை நாங்கள் போன கிழமை நாங்கள் பார்த்தோம். அதுதான் நாங்கள் போன கிழமை பார்த்தோம். இந்த கிழமை நாங்கள் பார்க்க போற விடயம் என்னவென்றால், ஒரு சமூகமாக நாங்கள் ஆண்டவருக்கு வர முன்பதாக எப்படி இருந்தோம் என்பதையும், ஒரு சமூகமாக ஆண்டவருக்கு வந்த பின்பதாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து, அப்படி இருப்பதை எப்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வது என்பதையும் குறித்து ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு பேசுகிறது. 11ஆம் வசனத்தில் 22ஆம் வசனத்தில். ரைட்? இப்போ நான் உங்களுக்கு போன கிழமை உங்களுக்கு நினைவிருக்கும், நான் சொன்னேன், ஒரு கிறிஸ்தவர் ஒரு போதகர் என்ற விதத்தில் கிறிஸ்தவர்களோடு பேசும் பொழுது நான் அவருடன் கேட்கிற ஒரு கேள்விதான், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரான்னு கேட்டேன்டா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது சொல்றதுக்கு நான் ஒரு கிறிஸ்தவன். அதுக்காகத்தான் நான் போன கிழமை நான் சொன்னேன், அந்த போன கிழமை போதித்த போதனையின் பின்பதாக நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை பயப்படாமல் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதே போல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நான் கிறிஸ்தவர்களோடு பேசும் பொழுது அந்த விடயத்தை குறித்து தான் இன்றைக்கு பேச போறேன். நான் கனவு நேரத்தில் கிறிஸ்தவர்களோடு பேசும் பொழுது சிலர் பல வருடங்கள் சபையில் இருக்கிற நபர்களாக இருந்தும் அவர்களிடம் கேட்டா, நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க என்று அவர்கிட்ட கேட்டீங்கடா, இல்லாட்டி நீங்க சபையில என்ன செய்றீங்க, ஏதாவது ஒன்று சேர்ந்து சபையில ஊழியம் செய்றீங்களா, சபைக்குள்ள நீங்க ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நீங்க பாவிக்கிறாங்களான்னு கேட்டாண்டா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தனியா என்ன வேண்டுமென்றாலும் நான் செய்ய தயார், ஆனா சபைக்குள்ள இந்த சபையில இருக்கிற ஆட்களோட ஒன்று சேர்ந்து எனக்கு வேலை செய்ய சொல்ல வேணாம், நான் தனியா என்ன செஞ்சு கொள்றேன்.
வெளியில இருந்து தனியா இருக்கிற நேரம் எதுவும் நான் செய்ய தயார். ஆனா சபைக்குள்ள இருக்கிற ஆட்களோடு ஒன்று சேர்ந்து எனக்கு ஒன்றுமே செய்ய சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்டேன்டா, ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் நல்லா நொந்து போயிருக்கிறேன். சபையில வேலை செய்து சபை ஊழியங்கள்ல ஒன்றாக வேலை செய்து நான் ஒரு நொந்து போன நபர். என்னை நோ அடிச்சிருக்கிறாங்க. நான் ஊழியங்களை செய்ய போய் மற்றவங்க என்ன நோ அடிச்சு நான் இப்ப எனக்கு இனி அந்த நோவை இனி ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நான் வந்து வெளியில இருந்து தனியா என்ன வேண்டாலும் செய்யறேன் பாஸ்டர். இந்த சபையில வந்து சில பேர் நான் கதைக்குள்ள கணவர் எனக்கு சொன்ன விஷயம் இதுதான், எனக்கு என்னன்னு சொல்லுங்க, நான் வெளியில செய்யறேன் பாஸ்டர், நான் உள்ளுக்கு இருக்கிற ஆக்களோட வேலை செய்ய சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவாங்க. ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது, இப்படி பேசுறோம். நீங்க இந்த மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா பவுல் அடியார் உங்களுக்கு என்ன சொல்றார்? பவுல் அடியார் உங்களுக்கு என்ன சொல்றார்? அதுதான் 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை பேசப்படுகிற காரியமாக இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம் ஒன்றாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-22. என்னுடைய தலையங்கம் வந்து கிறிஸ்தவ ஐக்கியம், விசேஷமாக சபையை யார் என்ற பெரிய தலையங்கத்துக்கு கீழே இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போம் 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. நீங்கள் யூதர் அல்லாதவர்களாய் பிறந்தீர்கள். உங்களை யூதர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் தங்களை விருத்த சேதனம் செய்தவர்கள் என்று அழைத்து கொள்கிறார்கள். இந்த விருத்த சேதனம் என்பது யூதர்கள் தங்கள் சரீரத்தில் செய்து கொள்ளும் ஏதோ ஒன்றுதான். கடந்த காலத்தில் கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் இஸ்ரவேலின் மக்கள் அல்ல. தேவன் தம் மக்களுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை. உங்களுக்கு தேவனை பற்றி தெரியாது, அவர் மீது நம்பிக்கையும் இல்லை. ஆமாம், ஒருமுறை தேவனை விட்டு வெகு தொலைவில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது தேவனோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் இரத்தமே உங்களை தேவனின் அருகில் கொண்டு வந்தது. இப்பொழுது கிறிஸ்துவால் நமக்கு சமாதானம் கிடைத்தது. கிறிஸ்து யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒரே மக்களாக்கினார். இவர்களுக்கு இடையில் ஒரு சுவர் இருப்பது போல பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் வெறுத்தனர். கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்தெறிந்தார். யூதர்களின் சட்டங்கள் ஏராளமான கட்டளைகளையும் விதிகளையும் உடையன. ஆனால் கிறிஸ்து அச்சட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். யூதர் அல்லாதவர் என்னும் இரு பிரிவுகளையும் ஒன்றாக்குவது அவர் நோக்கம். இதை அவர் சிலுவையில் இறந்ததன் மூலம் செய்து சமாதானத்தை கொண்டு வந்தார். இரு பிரிவுகளுக்கும் இடையே இருந்த பகையை சிலுவையின் மூலம் முடிவடைய செய்தார். தேவனை விட்டு வெகு தொலைவில் இருந்த யூதர் அல்லாத உங்களிடம் கிறிஸ்து வந்து சமாதானத்தை அறிவித்தார். அவர் தேவனுக்கு மிக நெருக்கமாய் இருந்த யூதர்களுக்கும் சமாதானத்தை அறிவித்தார். ஆமாம், கிறிஸ்து மூலமாக நாம் அனைவருக்கும் ஒரே ஆவிக்குள் பிதாவாகிய தேவனிடம் வருவதற்கு உரிமை பெற்றோம். ஆகவே யூதர்கள் அல்லாதவர்களாகிய நீங்கள் இப்பொழுது அந்நிய தேசத்தில் பார்வையாளர்களோ அல்லது தற்காலிக குடிமக்களோ அல்ல. தேவன் பரிசுத்தமான மக்களோடு நீங்களும் ஒரு குடிமகள் ஆகிவிட்டீர்கள். விசுவாசிகளான நீங்கள் அவருக்கு சொந்தமான கட்டிடத்தை போன்றவர்கள். அக்கட்டிடத்தில் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திபார கல் போன்றவர்கள். கிறிஸ்து ஒருவர்தான் இக்கட்டிடத்தின் மிக முக்கியமான கல்லாவார். அந்த முழு கட்டிடமும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து அதனை வளர்த்து கர்த்தருக்குள் புனிதமான ஆலயமாக ஆக்கிவிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் யூதர்களோடு சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியால் தேவன் வாழும் ஆலயமாக நீங்களும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. உங்கள் வார்த்தை ஆண்டவரே எங்களை மாற்றுகிற ஒரு வல்லமையான சக்தி. இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களுக்கு தெரியும், சபையாக நாங்கள் உங்கள் முன்னிலையில் வருகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஒரே காரியம் ஆண்டவரே, அப்பா 2000 வருடங்களுக்கு முன்பதாக பவுல் அடியார் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எபேசியர் சபையில் பேசுகிற பொழுது எவ்வாறான ஒரு தாக்கம் வல்லமை அந்த சபைக்கு கொண்டு வரப்பட்டதோ அவ்வாறான ஒரு தாக்கம் வல்லமையும் எங்கள் சபையில் அதே போல் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்குள் வேற்றுமை ஆண்டவரே பிரிவுகள் ஆண்டவரே இன்னும் சபைக்குள் காணப்படுகிறது. அவற்றில் இருந்து ஆண்டவரே நாங்கள் அப்பா வெளியே வந்து ஒரு சபையாக ஒரு சரீரமாக ஒரே மக்களாக எவ்வாறு வாழ்வது என்பதை குறித்து எங்களுக்கு தெளிவாக பேசும். ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக எங்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்,
ஆமென். நான் உங்களுக்கு சொன்னது போல இன்றைய பிரசங்கத்தின் தலையங்கம் கிறிஸ்தவ ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்து தான் பவுல் அடியார் இந்த வார்த்தைகளில் எங்களுக்கு பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது எங்களுக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது 11ஆம் வார்த்தையிலிருந்து அவர் இந்த பகுதியை எங்களுக்கு மூன்றாக பிரிக்கலாம். 11ஆம் வார்த்தையும் 12ஆம் வார்த்தையும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகுவதற்கு முன்பதாக நமது சமூகம் எப்படி இருந்தது, கிறிஸ்தவர்கள் ஆகுவதற்கு முன்பதாக எங்களுடைய சமூகம் எப்படி இருந்தது என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறார். அதே போல 19ஆம் வார்த்தையிலிருந்து 22ஆம் வார்த்தை வரை வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவர் ஆகிய பின்பதாக எம்முடைய சமூகம் எப்படி இருக்க வேண்டும். ரைட். கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறோம் 13 18ஆம் வசனத்தில் நாம் எப்படி அவ்வாறு ஒரு சமூகமாக மாறுவது, நாங்கள் எப்படி இயேசு எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியம் ஒன்றாக வேலை செய்கிற, வெறுப்பு இல்லாத ஒன்றாக வேலை செய்கிற சமூகமாக மாறுவது என்பதை 13ஆம் வார்த்தையிலிருந்து 18ஆம் வார்த்தை எங்களுக்கு படிப்பிக்கிறது. ரைட். மிக தெளிவா இருக்குதா உங்களுக்கு? ரைட். முதலாவது நாங்கள் பார்ப்போம் கிறிஸ்தவர் ஆகுவதற்கு முன்பதாக நாங்கள் எப்படி என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் இருந்தோம். இதை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் 2 இடத்துல. முதலாவது வார்த்தையிலும் அதே போல் 11ஆம் வசனத்திலையும் நீங்க காணக்கூடியதா இருக்கு. நினைவு கொள்ளுங்கள் என்ற வார்த்தை அது பழைய மொழிபெயர்ப்புல இல்ல, ஆனா புதிய மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லுது. 2 தரம் நினைவு கொள்ளுங்கள் என்று சொல்லுது. முதலாவது இப்படி சொல்லுது, ஆகையால் பிறப்பினால் பிற இனத்தவர்களாய் இருந்த உங்களை விருத்த சேதனம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள் என உங்களை அழைத்தார்கள் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இந்த விருத்த சேதனம் மனிதரின் கைகளால் உடலில் செய்யப்பட்டது. 12ஆம் வசனத்தில் மீண்டும் சொல்றார், அக்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்பதை நினைவு வைத்து கொள்ளுங்கள். 2 தரம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை அவர் சொல்லப்படுகிறார். அதனால் முதலாவது அவர் நினைவு வைத்துக் கொள்ள சொல்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பதாக அந்நிய ஜாதிகளாக வாழ்ந்தோம். அதாவது நாங்கள் யூதர்கள் அல்ல, ஒரு பிற ஜாதியாக வாழ்ந்தோம் என்பதை கூறுகிறார். இன்றைய நாட்களில் நாங்கள் அதாவது இயேசுவுக்குள் வருவதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு சமூகமாக வெளியே வாழ்கிற பொழுது எங்களை பிரித்த பல காரியங்கள் இருக்கிறது. ரைட். முதலாவதாக நாங்கள் எங்களுடைய பாஷையினால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பேசுகிற பாஷையினால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். தமிழர், சிங்களவர், ஆங்கில மொழி பேசுறவர்கள், பர்கர் என்று ஒவ்வொரு மொழி பேசுறதால் நாங்கள் சமூகமாக பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இந்த நாட்டில் பிரச்சனை வந்தது இந்த மொழி பேசுற காரணத்தால. நீங்க பேசுற மொழியின் நிமித்தம் எவ்வளவு பெரிய காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு நாடாக எப்படி நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். ரைட். அது மாத்திரமல்ல, மொழி மாத்திரமல்ல, சமயங்கள் எங்களை பிரித்து வச்சிருந்தது. ரைட். நாங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களோ அந்த சமயம் எங்களை பிரித்து வைத்திருந்தது. இந்துக்கள், பௌத்தர், முஸ்லிம்கள், அதே போல் மற்றும் கிறிஸ்தவர்கள் என்று ஒவ்வொரு சமயங்களால் நாங்கள் பிரிக்கப்பட்டு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அடுத்தது எங்களை சாதிகள் எங்களை பிரித்து வைத்திருந்தது. நீங்கள் தமிழர் என்று சொன்னாலும் கூட தமிழர்ல உள்ளுக்குள்ள கூட இன்னொரு பிரிவு இருக்குது, அதான் சாதி. ரைட். பிராமணர்கள் என்று சொல்லுவார்கள், வெள்ளாளர்கள் என்று சொல்லுவார்கள், தச்சர்கள் என்று சொல்லுவார்கள், அம்பட்டர் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு நீங்கள் செய்கிற தொழிலின் படி நீங்கள் ஒரு சாதி குலத்துக்கு நீங்கள் சேர்ந்தபடியினால் அந்த சாதியில் இருந்து பெருஞ்சாதி, கீழ் சாதி என்று சாதிகளால் பிரிக்கப்பட்டு, அதாவது ஒரு திருமணம் என்று கூட வரைக்குள்ள ரைட் என்ன சாதி நீங்க தான் முதல்ல கேட்பாங்க. நான் சொல்றேன் சரியா? நீங்க என்ன சாதி என்று கேட்பாங்க. அதை பார்த்து அந்த குலத்தை பார்த்து தான் அவங்க கணக்கு இன்றைக்கு தீர்மானிக்கிறாங்க உங்களை அந்த திருமணம் முடிக்க முடியுமா முடியாது என்று. ஏன் இன்றைக்கு சபைக்குள் கூட இந்த சாதி இன்னுமே செயற்பட்டு கொண்டிருக்குது. இன்று சபையில் திருமணங்கள் நடைபெறுகிற பொழுது கூட தமிழ் மக்கள் மத்தியில் திருமணம் பெறுகிற கூட சில நேரம் எங்களுக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ற மகளுக்கு என்ற மகனுக்கு ஒரு நபரை தேடித்தாங்கன்னு சொல்லக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்குறீங்க, சாதி இந்த சாதி இருக்கணும் பாஸ்டர் என்று சொல்லுவாங்க. ரைட். இன்னுமே இந்த சபைக்குள்ள அப்படி நாங்கள் சாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் அதற்கு பின்பதாக நாங்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு பணக்காரர்கள் ஏழைகள் என்று நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம்.
அது மாத்திரம் இல்லாமல் சில வேளை உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவின் பெயர், உங்களுடைய சர்நேம், உங்களுக்கு வந்திருக்கிற பிறப்பினால் வந்த பெயரால் கூட நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி எத்தனையோ காரியங்களால் நீங்க இருக்கிற இடத்தை வச்சு பிரிப்பாங்க. சில வேளை எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க, கேட்டோன்னு சொல்லுவாங்க ரைட் அப்படியா, ரைட், இருக்கிற இடத்தை வச்சு பிரிப்பாங்க. அப்படி இன்றைக்கு சமூகத்துல எவ்வளவோ விதமா நாங்கள் பிரிக்கப்பட்டவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதை நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளும். இதுதான் பவுலடியார் சொல்லுகிறார், எப்படி நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. உங்களை யாருமே முந்தி இந்த சமூகம் இப்படிதான் பிரிக்கப்பட்டிருந்தது என்றதை நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், 2வது வசனம் 12ஆம் வசனத்துல சொல்றார், இன்னொன்று, நீங்கள் வெளிநாட்டவர்களாக வாழ்ந்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. வெளிநாட்டவர்கள், அதாவது நீங்கள் யூதர்கள் அல்ல, வெளிநாட்டவர்களாக வாழ்ந்தீர்கள். இதுல இருந்து அர்த்தம் என்னது? நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே எங்களுக்குள்ள நாங்கள் எங்களுடைய உடலின் ஊடாக நாங்கள் வெளிநாட்டவர்கள் அல்ல, இதே நாட்டில் பிறந்தவர்கள். எங்களுக்கு இந்த நாட்டில் பிரஜா உரிமை இருக்கிறது, நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், அதனால் நாங்கள் வெளிநாட்டவர்கள் அல்ல. ஆனாலும் கூட ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் வெளிநாட்டவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஏனென்றால் எங்களுக்குள் இன்னுமே ஒரு திருப்தி இல்லை. நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை. இதுதான் என்னுடைய வீடு என்ற உணர்வு எனக்குள் இல்லை. எனக்குள்ள இன்னுமே இதுதான், நான் எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு நான் வந்துட்டேன், ஒரு எனக்கு இப்ப இதுதான் என்னுடைய வீடு என்ற உணர்வு எங்களுக்குள் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்குமே அவர்கள் ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற உணர்வு ஆவிக்குரிய ரீதியில் அவர்களுக்குள் இருக்கிறது. அதுதான் எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் என்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம். அவர்களுக்குள்ள இன்னுமே ஒரு தேவை இருக்கிறது. என்னுடைய ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை, நான் இன்னுமே ஒரு வெளிநாட்டுவன் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னுமே இது என்னுடைய நாடு போல் எனக்கு விளங்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்குள் வரும் வரை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவை பூர்த்தி செய்யப்படாது. அந்த ஆண்டவருக்குள் இயேசுவை ஏற்று கொள்ளும் வரை உங்களுக்குள் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படாதபடினால்தான் நீங்கள் ஒரு புற ஜாதியை போல் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. புறஜாதிகள் போல் வாழ்ந்து வருகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இனி இந்த காரியத்தை, இந்த 2 காரியத்தை தான் அவர் முதல்ல எங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். 2 காரியத்தை அவர் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இதுதான் முதலாவது விஷயம். அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்களாகுவதற்கு முன்பதாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை, ரைட்? 2 விஷயம். முதலாவது என்னது? நாங்கள் அந்நிய ஜாதிகள், அதாவது சாதிகளால் பிரிக்கப்பட்டு, எவ்வளவு பல காரியங்களால பிரிக்கப்பட்டு வாழ்கிற ஒரு நபர், அடுத்த விஷயம் நாங்கள் வெளிநாட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதாவது எங்களுக்குள்ள இது என்னுடைய சொந்த இடம் என்ற உணர்வு எனக்குள் இல்லை, என்ற ஆவிக்குரிய ரீதியில நானும் இன்னும் ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ரைட்? முதலாவது காரியம் அதுதான். அடுத்த விஷயம், 2வது விஷயத்தை நாங்கள் போகும் பொழுது, 2வது விஷயம் கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகு நமது சமூகம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவர்களாக மாறிய பின்பதாக நமது சமூகம் எப்படி இருக்கிறது. இதை காண்பிப்பதற்கு 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை பவுலடியார் எங்களுக்கு 3 படங்களை காண்பிக்கிறார். 3 படங்கள், இது முக்கியமான படங்கள். 3 படங்களை எங்களுக்கு காண்பிக்கிறார். 19லிருந்து நாங்கள் வாசிக்க தொடங்கியோம் என்றால் அதில் 3 படங்கள் அவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். நான் வாசிச்சு உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொன்றையும். முதலாவது, ஆகையால் பிற இனத்தவர்களாகிய நீங்கள் இனிமேல் அந்நிய ஜாதியரும் புறத்தியார்களும் அல்ல. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்நிய ஜாதியர்கள், வெளிநாட்டவர்கள், இதான் நாங்கள் முந்திருந்த வாழ்க்கை. ஆனால் இயேசுவுக்குள் வந்த பின்பதாக பவுலடியார் சொல்லுகிறார், ஆகையால் பிற இனத்தவர்களாகிய நீங்கள் இனிமேலும் அந்நிய ஜாதியர்களும் புறத்தியார்களும் அல்ல என்று கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் இறைவனுடைய மக்களுடன் குடியுரிமை பெற்றவர்கள். குடியுரிமை பெற்றவர்கள் என்றால் ஒரு நாட்டில் தான் எங்களுக்கு குடியுரிமை பெற்றலாம். அப்ப முதலாவது படம் தான் ஒரு நாடு. இயேசுக்குள் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு புதிய நாடு கிடைக்கிறது, குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது, ரைட்? அதான் முதலாவது படம், ரைட்? நீங்கள் குடியுரிமை பெற்றவர்களாயும் இறைவனுடைய குடும்பத்தின் அங்கத்தவர்களாயும். 2வது படம் ஆண்டவருடைய குடும்பத்துல நீங்கள் ஒரு அங்கத்தவர். இப்ப முதலாவது ஆண்டவருடைய ஒரு தேசம், அந்த தேசத்துல நீங்கள் ஒரு குடிமகள். 2வது ஆண்டவருடைய வீட்டில் நீங்கள் ஒரு மகள். 2வது படம். 3வது படத்தை பாருங்க என்ன சொல்லுது. நீங்களும் அப்போஸ்தலரும் இறைவனாகிய ஆகியோரை அஸ்திவாரம் ஆகிய கிறிஸ்து இயேசுவின்
மூளைக்கல்லாயும் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவரினாலே அந்த முழு கட்டிடமும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு கர்த்தரினால் ஒரு பரிசுத்த ஆலயமாய் இருக்கும்படி வளர்ச்சி பெறுகிறது. மூன்றாவது சித்திரம் தான் நீங்கள் ஒரு ஆலயம். நீங்கள் ஒரு ஆலயம். நீங்கள் அவரில் இறைவன் நமது ஆவியினால் குடியிருக்கும் இடமாக சேர்த்து கட்டப்படுகிறீர்கள். ஆண்டவர் குடியிருக்கும் இடமாக கட்டப்படுகிறீர்கள். அதாவது மூன்றாவது காரியம் தான் நீங்கள் ஒரு ஆலயம். மூன்று சித்திரத்தை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நீங்கள் ஒரு தேசம், குடிமக்கள், ரைட்? இரண்டாவது என்னது? நீங்கள் இறைவனின் குடும்பம், இறைவனின் குடும்பம். மூன்றாவது ஆண்டவரின் குடும்பம். மூன்றாவது நீங்கள் ஆண்டவருடைய ஆலயம். நான் விளங்கப்படுத்துறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மூன்று மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான காரியங்கள், ரைட்? இதை விளங்கி கொண்டீங்கன்னா இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சித்திரமும் முதல் சித்திரத்தை விட அடுத்த சித்திரம் எங்களை நெருக்கமாக்குற காரியமாக இருக்கிறது. நான் சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சித்திரமும் முதல் சித்திரத்தை விட அடுத்த சித்திரம், அதாவது அடுத்த படம் எங்களை நெருக்கமாக கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. ஆண்டவரோடு எங்களுக்கு இருக்கிற உறவையும் அது நெருக்கமாக்குறது, ஒருவரோடு ஒருவர் இருக்கிற உறவையும் அது நெருக்கமாக்குறது. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். முதலாவது, ஒரு குடிமகன் ஒரு குடிமகள் என்ற விதத்தில் ஒரு தேசத்தில் ஆண்டவர் தான் எங்களுடைய ராஜா. அவர் எங்களுடைய ராஜா, நாங்கள் குடிமக்கள். குடிமக்கள் வந்து ஒரு தேசத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது. நீங்கள் இந்த இலங்கையில எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இலங்கையர் என்ற விதத்தில் இன்னொரு இலங்கையரோடு உங்களுக்கு பேச முடியும். உங்களுக்கு தமிழ்ல நீங்க பேச முடியும். வடகிழக்கு போய்க்குள்ள மற்ற இடங்களுக்கு போய் நீங்க சிங்களத்துல பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க இலங்கையான ஆள், இலங்கையர் என்ற விதத்தில் உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு. எங்க போனாலும் அந்த உறவு இருக்கிறது, ரைட்? ஆனா அந்த உறவு ஒரு தூரமான உறவு. எங்களுக்கும் ஆண்டவர், அதாவது ஒரு குடிமகனுக்கும் ராஜாவுக்கும் இருக்கிற உறவும் ஒரு குடிமகன் மக்களுக்கு மத்தியில் இருக்கிற உறவு ஒரு அளவு தூரமான உறவு, நெருக்கமான உறவு இல்லை. ஆனா ஒரு உறவு இருக்குது கட்டாயம். அடுத்த சித்திரத்துக்கு வாங்க. அடுத்த சித்திரம் வந்து நாங்கள் ஆண்டவருடைய குடும்பமாம். குடும்பம் என்று சொல்லக்குள்ள ஆண்டவர் யார்? எங்களுக்கு யார் ஆண்டவர்? அவர் எங்களுடைய தகப்பன், அவருடைய அப்பா, எங்களுடைய அப்பா அம்மா. அப்ப பாருங்க, முதலாவது வந்து அவர் எங்களுடைய ராஜா. அதை விட நெருக்கமான ஒரு உறவு தான் அவர் அப்பான்னு சொல்லக்குள்ள, ரைட்? நெருக்கமாகுது. அது மாத்திரமில்ல, அவர் அப்பாண்டா நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் யார்? ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் யார்? எங்களுடைய உறவு என்ன? சகோதரர்கள், சகோதரிகள், ரைட்? அப்ப முதல்ல குடிமக்கள் என்ற விதத்தில் எங்களுக்கு ஒரு தூரமான உறவு இருந்தது. இப்பொழுது சகோதரர் சகோதரிகளாக மாறும் பொழுது எங்களுடைய உறவு இன்னுமே நெருக்கமாகிட்டது. இரண்டாவது சித்திரம், ரைட்? விளங்குது நான் சொல்றது? மூன்றாவது சித்திரத்துக்கு வாங்க. மூன்றாவது சித்திரம் வந்து நாங்கள் யாரு? அவருடைய கட்டிடத்தில் கற்களாயிருக்கிறோம், ரைட்? அவருடைய கட்டிடம். அந்த கட்டிடத்தில் என்ன செய்யப்பட போகிறது? அவர் அந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து வாசம் செய்ய போகிறார். அவருடைய ஆவியானவர் அந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து வாசம் செய்ய போகிறார். ஒரு கட்டிடத்தின் கற்கள் வந்து எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்லை வச்சு சிமெண்ட் போட்டு ஒரு கல்லை இன்னொரு கல்லோட ஒட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு நெருக்கமான உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில். அது மாத்திரம் இல்லாமல் அவர் எங்களுக்குள் வந்து அந்த கட்டிடத்துக்குள் வந்து அவர் வாசம் செய்ய போகிறார். எவ்வளவு நெருக்கமான உறவு! பிதாண்டு சொல்ற அளவுக்கு கூட அந்த இடைவெளி இல்லாமல் அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்யற அளவுக்கு அது நெருக்கமான உறவாக ஆகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு சித்திரமும் முதல் சித்திரத்தை விட அடுத்த சித்திரம் ஒரு நெருக்கத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது. பவுல் அடியார் கொடுத்திருக்கிற இந்த மூன்று சித்திரத்திலும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நாங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக போய்கொண்டிருப்பதை குறித்தும் ஒருவருக்கொருவர் எங்களுக்கு இருக்கிற உறவில் எப்படி நாங்கள் நெருக்கமாகிக் கொண்டு இணைக்கப்படுகிறோம் என்பதை குறித்து இதில் காண்பிக்கப்படுகிறது. விளங்குதா நான் சொல்றது? உங்களுக்கு தெளிவா இருக்குதா? இது மிக முக்கியமான காரியங்கள், முக்கியமான காரியங்கள், ரைட்? பவுல் இதில் என்ன சொல்ல வருகிறார்? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா என்னோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு நான் சொல்ற விஷயம், ரைட்? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களை வடிவமைக்கும் வல்லமை அதிகமாகும் அளவுக்கு அதே வல்லமையால் வடிவமைக்கப்படுகிற மற்றவர்களோடு இணைப்பும் அதிகமாகும். நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன், முதல்ல கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? உங்களை வடிவமைக்கும் வல்லமை அதிகமாகும் அளவுக்கு அதே வல்லமையால் வடிவமைக்கிற மற்றவர்களோடு இணைப்பும் அதிகமாகும். முதலாவது, ஒரு தேசம் என்ற விதத்தில் எங்களை வடிவமைக்கும் வல்லமை தான் கலாச்சாரம். ஒரு தேசத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்கு, அதான் வல்லமை.
அந்த கலாச்சாரம் தான் எங்களை ஒன்றிணைக்கிறது. அந்த கலாச்சாரத்தில் ஒன்றிணைக்கப்படும் பொழுது நாங்கள் ஒரு மொழியை பேசலாம். அந்த தேசத்தில் இருக்கிற சில வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றலாம். அப்படி பின்பற்றதன் ஊடாக ஒருவரோடு ஒருவர் நாங்கள் இணைக்கப்படுகிறோம். அந்த கலாச்சாரம் என்ற வல்லமை தான் எங்களை மற்றவர்களோடு இணைக்கிறது. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு குடும்பம் என்று வரும் பொழுது அதை வடிவமைக்கும் வல்லமை என்ன? ஒரு தாயும் தாப்பனும் தான் ஒரு குடும்பத்தை வடிவமைக்கிறார்கள். ஒரு தாயும் தாப்பனும் குடும்பத்தை வடிவமைக்கும் பொழுது அவர்கள் வடிவமைக்கிற அந்த குடும்பம் அந்த குடிமகளை விட இன்னும் நெருக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வல்லமை, அந்த தேசத்தில் இருக்கிற வல்லமை விட அதிகமான வல்லமை தாய் தகப்பனுக்கு இருக்கிறது அந்த குடும்பத்தை வடிவமைப்பதற்கு. அதன் நிமித்தமாக அது மற்றவர்களோடு இருக்கிற இணைப்பு, ஒருவரோடு ஒருவர், அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒருவரோடு இருக்கிற இணைப்பு அதிகமாகிறது. நான் சொல்ல விளங்குதா? அதை எல்லாத்தையும் விட கடைசியாக பாருங்கள், ஆண்டவரின் நற்செய்தியின் வல்லமையினால் நீங்கள் இணைக்கப்படுகிற பொழுது, ஆண்டவரின் நற்செய்தியின் வல்லமை அதிக வல்லமையினால் நீங்கள் வடிவமைக்கப்படுகிற பொழுது எப்படி நீங்கள் மற்றவர்களோடு மிக நெருக்கமாக நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த மூன்றாவது சித்திரம். மூன்றாவது சித்திரம் ஒரு அதாவது கல்லை செய்கிற ஒரு நபர் ஒவ்வொரு கல்லையும் ஒரே அளவில் செய்வார். என்ன காரணம் ஒரே அளவில் அந்த கல்லை செய்யறதுக்கு? அவை ஒன்றோடு ஒன்று நன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஒரு கல்லை மிக ஒரே அளவில் தான் அவங்க செய்வாங்க. அதற்கு காரணம் என்னண்டா அது நன்றாக இணைக்கப்பட வேண்டும். அப்ப அந்த கல்லை செய்தவருக்கு பெரிய வல்லமை இருக்கிறது என்றால் எல்லா கல்லையும் அவர் தான் செய்கிறார். அதான் சித்திரம். சபை சித்திரத்தை பேசுகிற பொழுது நாங்கள் எல்லோரும் கற்களாக ஆண்டவரால் நாங்கள் செய்யப்படுகிறோம். அதுக்கு காரணம் என்னவென்றால் எங்களுக்கு ஒவ்வொருவரோட ஒருவர் எங்களுடைய இணைப்பு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற படியினால் இதை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு இந்த வார்த்தை முடிகிற பொழுது 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. இந்த வார்த்தை 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ரைட், 22ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் யூதர்களோடு சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியால் தேவன் வாழும் ஆலயமாக நீங்களும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆகையால் தேவன் வாழும் கட்டிடமாக, ஆலயமாக நீங்கள் என்ன நடக்குது? கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது நடந்து முடிஞ்ச விஷயம் இல்ல. சபை இன்னுமே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் எங்களுக்குள் இன்னுமே வேறுபாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் இன்னுமே எங்களுக்கு இணைந்து போக முடியாது. ஆனால் நாங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் ஆண்டவர் எங்களை ஒரு குடிமகன் என்ற இடத்திலிருந்து ஒரு குடும்பமாக கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு அப்பால் போய் ஒரு ஆலயமாக ஆண்டவர் எங்களை கட்டி கொண்டு இருக்கிறார் என்ற சித்திரத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் வெளியே இருந்து சபைக்கு வெளியே இருந்து வந்து படிப்படியாக அந்த சபையில் நெருக்கமான இடத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருப்போம். அதான் இதுல முக்கியமான விஷயம். ஒருவரோடு ஒருவர் இணைகிற இடத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருப்போம் என்பதுதான் முக்கியமான விஷயம். இது மிகவும் நெருக்கமான ஒரு உறவு. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு இன்று சபையில் இருக்கிறதா? எங்கள் சபையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறதா? இல்லை, அதான் உண்மை. இல்லை, ரைட். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை எங்களுக்கு வளர்த்து கொள்ள முடியுமா? முடியாது. ரைட். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒன்றாக சேர வேண்டும். சிறு குழுக்களில் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய உறவுகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு 2 காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. நான் அந்த 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 காரியங்கள் இந்த உறவை ஆழமாக்குவதற்கான 2 காரியங்கள். ரைட். மற்ற கிறிஸ்தவரோடு நமக்கு இருக்க உறவு எவ்வாறு ஆழமானது, எப்படி நாங்கள் ஆழமாக்குவது என்று நீங்கள் கேட்டீங்கண்டா அதுக்கு நான் 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னவென்றால் எங்களுக்குள் தனிப்பட்ட கணக்கு ஒப்புவிப்பு தேவை. இதில் என்ன நான் சொல்ல வருகிறேன்? தனிப்பட்ட கணக்கு ஒப்புவிப்புண்டா இதன் அர்த்தம் இதுதான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை உங்களுடைய சபையில் இருக்கிற இன்னும் ஒரு கிறிஸ்தவர் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்பி சொல்லட்டா? உங்களோட வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து செய்யற பாவங்கள், உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பிழை விட்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காரியங்களை இன்னும் ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவர், அதாவது உங்களோட சபை குடும்பத்தில் இன்னும் ஒரு நபர் கட்டாயமாக அவை எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். பாஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? எந்த பாவத்தை அவங்களுக்கு சொன்னா நாளைக்கு அது வீரகேசரி பேப்பர்ல தலையங்கமா இருக்கும் பாஸ்டர். எப்படி நான் சொல்றது? உண்மை, உண்மை. எனக்கு விளங்குது நீங்க என்ன சொல்றீங்க. நீங்க யோசிக்கிறது எனக்கு விளங்குது.
நீங்க யோசிக்கிறது எனக்கு விளங்கு. ஆனா சபை என்ற விதத்தில், ஒரு சபை என்ற இடம், ஒரு கட்டிடத்தில் கற்களாக நாங்கள் சீமேந்தினால் பூசப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்தோம் என்றால், அந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் கட்டாயமாக எங்களுக்குள் கணக்கு கொடுப்பு, எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முழுமையாக தெரிந்த இன்னும் ஒரு நபர் எங்கள் சபைக்குள் வளர்ப்பது முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு நாள் 2 நாள்ல செய்ய முடியாது. நீங்க நாளைக்கு போய் சபையில் இருக்கிற இன்னொரு ஆள் எடுத்து இந்த பாவங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இது ஒரு உறவை ஆரம்பிக்க வேண்டும். இதை நீங்கள் மையமாக வைத்து, இதை உங்களுடைய எல்லையாக வைத்து உறவுகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த உறவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கை எங்களுக்கு வளர்க்க வேண்டும். அது ஒரு காலம் செல்லுகிற ஒரு விடயம். அதனால சொல்லப்படுகிறது, சபை ஆலயமாக நீங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லல கட்டப்பட்டு கட்டி முடிஞ்சுன்னு சொல்லல, கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை இன்னும் ஒரு கிறிஸ்தவர் எனக்கு அறியாவிட்டால் என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் அந்த மாற்றங்களை எனக்கு கொண்டு வர முடியாது தனியாக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வாலிபனாக நான் வளர்ந்து கொண்டு வருகிற காலத்தில் எனக்கு ஆபாச படங்கள் பார்ப்பதில் நான் அடிமையாக இருந்தேன். எல்லாரும் பார்க்குறீங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். ஆபாசம் படங்கள் பார்ப்பதில் நான் அடிமையாக இருந்தேன். ரைட்? அந்த அடிமையா இருக்கும் பொழுது தனிமையாகத்தான் நான் இதை போராடினேன். போராடி எனக்கு போராடி அல்லது வெளியே வர முடியவில்லை. சாத்தானும் சொல்லிக் கொண்டிருந்தா, ஒருத்தருக்கு போய் சொல்லாத, சொன்னா எல்லாரும் உன்னை வெக்கப்படுத்துவாங்க, நீ சொன்னாண்டா உன்னை கணக்கெடுக்க மாட்டாங்க. அது பிறகு அப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சிறு குழுவுக்கு நான் வந்த பின்பதாக, அந்த சிறு குழுவில் நான் வந்த உறவுகளை வளர்த்து அவர்கள் மத்தியில் என்னுடைய இருக்கிற விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சம் கட்டி எழுப்பின பின்பதாக ஒரு நாள் வந்தது, எனக்கு இன்னொரு நபரோடு சொல்வதற்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆபாசம் படம் பார்க்கறதுல நான் அடிமையாக இருக்கிறேன், எனக்கு உதவி தேவை என்று சொல்லக்கூடிய நாள் எனக்கு வந்துச்சு. அதை சொன்ன பின்பதாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 வருடம் கூட செல்லவில்லை, அப்படியே அதுல அந்த முழுமையாக விடுதலை எனக்கு கிடைச்சிட்டு. ஏனடா எனக்கு இன்னொரு நபர் என்னோடு இப்போ போராடுகிறார் என்னுடைய பாவத்துக்காக. நான் தனியா போராடல, இன்னும் ஒரு நபர் என்னோடு போராடுகிறார் இல்ல அந்த வெளியில வாரத்துக்கு. எனக்கு ஒரு குழு ஒன்று இருக்கு, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, ரைட் நாங்கள் இப்படி செய்வோம், எங்களுக்குள்ள ஒரு கணக்கு கொடுத்தலுக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் யாராவது அப்படிப்பட்ட ஒரு சோதனை வருகிற பொழுது உடனே ஒரு SMS போடுங்க. அந்த நாட்களில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, ஸ்மார்ட் ஃபோன் அந்த நாட்களில் இருந்தது வந்து அந்த நோக்கியா சின்ன ஃபோன் தான் இருந்துச்சு. அதில் போடுங்க, ப்ரே போடுங்க, PRAY நீங்கள் போட்டு ஒரு SMS அனுப்பினா எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு இப்போ அந்த சோதனை வந்திருக்கு, உடனே நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபிப்போம். அப்படி நாங்கள் ஒரு கணக்கு கொடுத்தலுக்கு வந்தோம். ஒரு குழுவாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இதுக்கு எதிராக நாங்கள் போராடினோம். அதன் ஊடாக எங்களுக்கு இருந்து வெளியே வரக்கூடியதா இருந்துச்சு. அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவ சமூகத்தில் பரிசுத்த நபர்களாய் ஒரு கட்டிடத்தில் ஒன்றாக சேர்ந்து ஒரு கல்லுக்கு மேல் இன்னொரு கல்லாய் நாங்கள் எப்படி மாறுவது என்பதற்கு முதலான காரியம்தான் தனிப்பட்ட கணக்கு கொடுத்தல் எங்களுக்கு தேவை. உங்களோட வாழ்க்கையில இன்னுமே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களுக்கு இல்லாவிட்டால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அப்படிப்பட்ட ஒரு உறவை வளர்க்கும்படி. சபைக்குள் ஒரு சிறு குழுவில் நீங்கள் கட்டாயமாக ஒரு அங்கத்தவராய் அப்படிப்பட்ட உறவுகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். மேலாக பேசிட்டு போற உறவு எங்களுக்கு வேலை இல்லை, மேலாக கதைக்கிற விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் ஆழமான இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நாங்கள் ஆழமாக பகிர்ந்து கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்குள் செயல்படுவது அதிகரிக்கப்பட போகிறது. அதனூடாக எங்களுக்கு வெற்றி எங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அதனால இப்படி இணைக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது காரியம் தனிப்பட்ட கணக்கு கொடுத்தல். 2வது காரியம் என்னவென்றால் ஆவிக்குரிய ஒரு சமூகம் எங்களுக்கு தேவை. ஆவிக்குரிய ஒரு சமூகம், ஒரு சிறு குழு, ஆவிக்குரிய ஒரு சமூகம் எங்களுக்கு கட்டாயமாக தேவை. போன கிழமை 2 பேரோட நான் இருந்து புதன்கிழமை ராத்திரி இல்லை வியாழக்கிழமை ராத்திரி நான் கீழே இருந்து 2 பெரிய வயசு ஆண்களோடு நான் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு ஒரு ஆண்டுடைய வார்த்தை எடுத்து சில காரியங்களை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் கேட்டார்கள், பாஸ்டர் நாங்கள் எப்படி இந்த வார்த்தை சொல்றது மாதிரி எப்படி பாஸ்டர் நாங்கள் மாறுறது? இது கஷ்டமான விஷயங்கள், இதெல்லாம் இதை என்னன்னு நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கொண்டு எப்படி எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுன்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், உடனே எப்படி மாற்றன்னு உங்களுக்கு தெரியுமா? மிக விரைவான மாற்றத்தை காண வேண்டும் என்றால் இதுதான் வழி. ஆவிக்குரிய ஒரு சமூகம்.
ஆவிக்குரிய ஒரு சமூகம் கட்டாயமாக தேவை. விரைவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர வேண்டும் என்றால், பல கிறிஸ்தவர்கள் 20-30 வருடம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் வளரப்படவில்லை. அவர்கள் இன்னும் முதிர்ச்சிக்கு வரவில்லை. காரணம் என்ன? அவர்கள் ஒரு ஆவிக்குரிய சமூகம் அவர்களுக்கு இல்லை. ஆவிக்குரிய ஒரு சமூகம் அவர்களுக்கு இருந்தால், ஒன்றாக ஜெபிக்கிற பொழுது, ஒன்றாக வேத வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஒன்றாக நாங்கள் ஆராதிக்கிற பொழுது, ஒன்றாக எங்களுடைய வாழ்க்கையை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கிற பொழுது, ஆண்டவர் எங்கள் மத்தியில் செயல்படுவது அதிகரிக்கப்படுகிறது. ஆண்டவர் எங்கள் மத்தியில் செயல்படுவது அதிகரிக்கப்பட போகிறது. அதன் நிமித்தம் எங்களுக்கு வல்லமையான காரியத்தை காண முடியும். நான் இன்னொரு இந்த கொடுத்த சித்திரத்தை வச்சு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி? நாங்கள் ஒரு கல்களால் இணைக்கப்பட்ட ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்துக்குள் ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரு கல்லுல ஆண்டவர் வந்து வாசம் செய்கிறான்னு சொல்றாரா, ஒரு கட்டிடத்தில் ஆண்டவர் வந்து வாசம் செய்கிறான்னு சொல்றாரா? கட்டிடத்துக்குள்ள. கட்டிடம் என்றா ஒரு கல்லால கட்டிடம் செய்ய முடியுமா? நான் உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன்னு உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் கட்டிடமாக ஒன்று சேருகிற நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் கட்டிடமாக ஒன்று சேர்கிற இடங்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. கட்டிடத்துக்குள்ளதான் அவர் வந்து வாசம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆவியானவர் கட்டிடக்குள்ளே தான் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சமூகத்துக்குள் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக ஆண்டவரை அனுபவித்து ஒரு அதிகமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க விரும்பினால், நீங்கள் கட்டாயமாக ஒரு கிறிஸ்தவ சமூகத்தின் அங்கத்தவராக இருக்க முடியும் வேண்டும். அந்த கிறிஸ்தவ சமூகத்தின் அங்கத்தவராய் நீங்கள் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து மாத்திரம் உங்களால் அப்படி நபரா மாற முடியாது. ஒரு சபையில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு வந்து போய் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாய் உங்களுக்கு வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் கட்டாயமாக நீங்கள் ஒரு சிறு குழுவில் ஒரு அங்கத்தவராய் இருக்க வேண்டும். ஒரு சிறு குழுவுக்கு நீங்கள் அங்கத்தவராய் மாற வேண்டும். அந்த சிறு குழு ஆண்டவரை ஒன்றாக தேடுகிற சிறு குழுவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒன்றாக கற்கிற சிறு குழுவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஜெபங்களை நீங்கள் ஒன்றாக செய்கிற ஒரு குழுவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடங்களில் தான் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாய் வந்து உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் ஒரு சிறு குழுவாக நீங்கள் ஒன்று சேர்க்கிற பொழுது நல்லா நினைவு வச்சுக் கொள்ளுங்க, அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்கி உங்களை மாற்றிக் கொண்டிருக்குது. அப்ப இந்த 2 காரியம் எங்களுக்கு தேவை. முதலாவது, நீங்கள் வந்து ஒரு கணக்கு கொடுக்கிற நபரா இருக்கணும். 2வது, ஒரு சமூகம், ஆவிக்குரிய ஒரு சமூகமா இருக்கணும். நீங்க ஒரு பாடசாலைக்கு செல்லுகிற ஒரு மாணவன், அந்த பாடசாலை மாணவன் என்ற விதத்தில் அவன் வந்து அங்கு கற்பதற்கும் விளையாடுவதற்கும், விசேஷமாக கற்பதற்கும் விளையாடுவதற்கும் ஒரு அளவான ஒரு உறவு அவனுக்கு அந்த பாடசாலையில் இருக்கிற நபர்களோடு இருக்க போகிறது. அதே போல நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில், அந்த தொழில் செய்கிற மற்றவர்களோடு நீங்கள் தொழில் செய்வதோடாக உங்களுக்கு ஒரு அளவான ஒரு உறவு ஏற்படுகிறது. நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருந்தால், அந்த பொழுதுபோக்கை நீங்கள் செய்கிற பொழுது, உதாரணமாக கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லுவோம், பொழுதுபோக்கை செய்கிற பொழுது அந்த பொழுதுபோக்கு செய்கிறவர்களோடு உங்களுக்கு ஒரு அளவான ஒரு உறவு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு குடும்பம் என்று வருகிற பொழுது அந்த உறவு அந்த எல்லா உறவையும் விட அதிகமாகிறது. ஒரு குடும்பம் என்று வரும் பொழுது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய தேவைகளை ஒருவருக்கு ஒருவர் சொல்ல போகிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற பணத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க போகிறீர்கள். தேவை இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சாப்பிட போகிறீர்கள். இதுதான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிற சமூகம். ரைட்? அதாவது ஆலயம் வந்து கிறிஸ்தவ சபை வந்து ஒரு பாடசாலை போலோ, இல்லது நீங்கள் வேலை செய்கிற இடம் போலோ, இல்லது நீங்கள் பொழுதுபோக்கு கொண்டு செய்கிற இடம் மாறி இருக்க முடியாது. ரைட்? நீங்க இருந்த முந்தைய சமயங்கள்ல நீங்க போகிற சமய வழிபாட்டுக்கு செல்லுகிற இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள் தான். உங்களோட பழைய சமயங்கள்ல நீங்க வழிபாட்டுக்கு செல்ற இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். நீங்க போனீங்க, வழிபாட்டீங்க, வழிபாடுகளை முடிச்சுட்டு வெளியில வந்தீங்க, அதோட முடிஞ்சது. ஒருவரோட ஒருவர் ஒரு உறவும் தேவையில்லை. ஆனா கிறிஸ்தவ சபை அதற்கு அப்பால், அதையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு எதிராக
முழுமையான ஒரு மாறப்பட்ட ஒரு இடம். கிறிஸ்தவ சபை ஒரு குடும்பம், கிறிஸ்தவ சபை ஒரு கட்டிடம், ஆண்டவர் வாசம் செய்கிற ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் நாங்கள் கற்கள், ஒன்றோடு ஒரு இணைக்கப்பட்ட கற்கள். அந்த கற்கள் ஒன்றோடு இணைக்கப்பட்டு அதன் மூலக்கல்லா யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். முக்கியமான கல் அவர்தான். அந்த கல்லோடு நாங்கள் எல்லோருமே இணைக்கப்பட்ட கற்களாய் நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு எங்களுக்குள் வர வேண்டும் நாங்கள் சபைக்குள் வந்த பின்பதாக. இப்ப கேள்வி இதுதான், நாங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது? நாங்கள் எப்படி அவ்வாறு ஒரு சமூகமாக மாறுவோம்? ரைட், ஆண்டவர் வார்த்தையில காட்டப்பட்ட சித்திரத்தின்படி ஒரு சமூகமா நாங்கள் எப்படி மாறுவது? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பேசப்படுகிற சித்திரம் வந்து, அதாவது இந்த 11 வசனம் 22ஆம் வசனம் வரை பேசப்படுகிற வார்த்தை வந்து விசேஷமாக சபையை காண்பிக்கிறது. சபை யார் என்று கேட்டா இதுதான் சபை. நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் சபை யார் என்று. நாங்கள் ஒரு கட்டிடத்தில் கற்களாக இணைக்கப்பட்ட ஒரு கட்டிடம், அதில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அதான் எங்களுக்குள்ள இருக்கிற சித்திரம். ஆனால் இப்படி மாறுவதற்கு 13-18 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இப்படி மாறுவதற்கு எங்களுக்கு பெரிய ஒரு சவால் இருக்குது. அந்த சவால் என்ன? 14ஆம் வசனத்திலையும் 16ஆம் வசனத்திலும் ஒரு வார்த்தை, ஒரு சொல் பாவிக்கப்படுகிறது. அந்த சவாலை காண்பிக்கிற ஒரு சொல் காணப்படுகிறது. 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது கிறிஸ்துவால் நமக்கு சமாதானம் கிடைத்தது. கிறிஸ்து யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒரே மக்களாக்கினார். இவர்களுக்கு இடையில் ஒரு சுவர் இருப்பது போல பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் வெறுத்தனர். ஒருவரை ஒருவர் என்ன செய்தார்கள்? என்னது சொல்லுங்க? வெறுத்தனர். பாருங்க அந்த 14ஆம் வசனம், வெறுத்தனர். உங்களோட பைபிள்ல இருந்து அண்டர்லைன் பண்ணுங்க, வெறுத்தனர். ரைட். கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்தெறிந்தார். 16ஆம் வசனத்தை வாசிங்க. இரு பிரிவுகளுக்கும் இடையே இருந்த பகையை சிலுவையின் மூலம் முடிவடைய செய்தார். பகையை வெறுத்தனர். பகையை, அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், சில மொழிபெயர்ப்புல வெறுத்தனர் என்றே மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது சில மொழிபெயர்ப்புல. ஆனா உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு இருக்கிற பெரிய சவால், அதாவது இப்படி ஒன்றாக வந்து எங்களுக்கு ஒன்றாக இணைந்து ஒரு ஒன்றாக மாறுவதற்கு இருக்கிற பெரிய சவால் என்னதான் எங்களுக்கு இருக்கிற சவால்? பகை வெறுப்பு. பகை வெறுப்பு. அடுத்த ஸ்லைடை போடுங்க, அதில் இருக்கு, நான் போட்டிருப்பேன். அதுக்கு பகை என்றதுக்கு 3 விதமான சொற்கள் பாவிக்கப்படுது. போடுங்க அடுத்த ஸ்லைடு. பகை, துவேஷம், ஒருவரை ஒருவர் தூரமாக வச்சுக்கொள்வது, எனக்கு கிட்ட மட்டும் வந்துடாதீங்க. இதுதான் சபையில இன்றைக்கு ஒன்று சேர்வதற்கு இருக்கிற மிகப்பெரிய தடை. பகை, துவேஷம், அதே போல் ஒருவரை ஒருவர் தூரமாக வைத்திருக்கிறது. கிட்ட மட்டும் வந்துடாதீங்க, கிட்ட மட்டும் வந்துடாதீங்க. தூரா இருந்தா போதும், கிட்ட வந்துடாதீங்க. இதுதான் இன்றைக்கு சபையில ஒன்று சேர முடியாத மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது. ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், இந்த சவாலுக்கு இயேசு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். இந்த சவாலில் இருந்து இயேசு எங்களை மீட்டிருக்கிறார். எப்படி இந்த சவாலில் இருந்து இயேசு எங்களை வெளியிலே கொண்டு வந்தார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல பாருங்க. இப்பொழுது கிறிஸ்துவால் நமக்கு சமாதானம் கிடைத்தது. கிறிஸ்து யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒரே மக்கள் ஆக்கினார். இவர்களுக்கு இடையில் ஒரு சுவர் இருப்பது போல் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். என்ன மாதிரி பிரிக்கப்பட்டிருந்தார்களாம்? நாங்கள் இவ்வளவு காலம் இப்படி பிரிக்கப்பட்டிருந்தோம். ஒரு சுவர் கட்டப்பட்டிருந்தது எங்கள் மத்தியில். சுவர்களால் நாங்கள் பிரிக்கப்பட்டிருந்தோம். ரைட்? அப்படியே இருந்துச்சு எங்களோட உறவு. இன்னுமே சபைக்குள்ள சுவர்கள் கட்டப்பட்டிருக்குது. உடைக்க வேண்டிய சுவர்கள் கணக்கு இருக்குது. ரைட்? கன சுவர்கள் இன்னும் உடைக்கப்பட வேண்டியிருக்கு. சபைக்குள்ளும் இன்னும் இந்த சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைட்? சுவர் இருப்பது போல் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் வெறுத்தனர். பாருங்க, ஒருவரை ஒருவர் வெறுத்தனர். கிறிஸ்து அதுக்கு என்ன செய்தார்? தமது சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்தெறிந்தார். எப்படி அவர் செய்தாராம்? அதை எப்படி செஞ்சாரு? கிறிஸ்து எப்படி அதை செய்தாரு? தன்னுடைய சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்து எறிந்தார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க சபை. ரைட்? முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு மத்தியில் இருக்கிற பகை வெறுப்பை இயேசு சிலுவையினால் உடைத்து விட்டார். விளங்குறீங்களா? அந்த வார்த்தையை பாசிங்க, திரும்பி பாசிங்க. ஒருவரை ஒருவர் வெறுத்தனர். கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து
பகை என்னும் சுவரை என்ன செஞ்சாரு? உடைத்து எரிந்து விட்டார். உடைச்சு எரிஞ்சிட்டார். ரைட்? என்னென்று அப்படி செய்தார்? முதலாவது நீதியான விதத்தில் நீதியின் தேவையை அவர் பூர்த்தி செய்திருக்கிறார். நீதி, எனது பாவம், எனது வெறுப்பு, எனக்கு எங்களோடு ஒருவரோடு இருந்த ஒரு வெறுப்புல இருந்து எனக்கு வெளியில வர முடியல. அந்த வெறுப்பின் நிமித்தம், அந்த வெறுப்புக்கு ஆண்டவர் எங்களை சரி என்றால் அவர் எங்களை தூக்கி எறிஞ்சிருக்க வேணும். அவர் அந்த வெறுப்பின் நிமித்தம் சரியாண்டா எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த மக்கள் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு புது மக்கள் எடுத்து நான் ஆரம்பிக்கிறேன் என்று அன்றைக்கு மோசேக்கு சொன்னது போல அவர் சொல்லி இருக்கணும். ஆனால் அவர் அப்படி செய்யல. அவர் எங்களை தூக்கி எறியல. எங்களுடைய வெறுப்பின் நிமித்தம் ஒருவர் நாங்கள் நோ அடிச்சு கொண்டிருக்கிறோம். ஒருவர் நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நோ அடிக்கிற விதத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை குறித்து சிந்திக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது சுயத்தின் நிமித்தம், உங்களுக்கு போன கிழமை நான் சொன்னது போல, அந்த சுயத்தை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கையில் மற்றவர்களை நாங்கள் நோ அடிப்பது சாதாரண விஷயமாக இன்று சபைக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாங்கள் செய்கிறவர்களுக்கு எங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும், எங்களை தான் தூக்கி எறிய வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி 2 கொரிந்தியர் 5:21 அப்படி சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21, கிறிஸ்துவிடம் பாவம் இல்லை, ஆனால் தேவன் நமக்காக அவரை பாவமாக்கினார், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை செய்தார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவிடம் பாவம் இல்லை. இயேசுவை அவர் பாவமாக, ஆண்டவர் கிறிஸ்துவை பாவமாக படைக்கவில்லை, எங்கள் போல் பாவியாக படைக்கவில்லை. அவர் ஒரு பரிசுத்த நபராய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருக்குள் பாவம் இல்லை, அவருக்குள் பகை இல்லை. கிறிஸ்துவுக்குள் பகை பாவம் இல்லை. ஆனால் என்ன செய்தார் ஆண்டவர்? நமக்காக அவரை பாவமாக மாற்றினார். அதாவது எங்களுடைய பாவத்தை எடுத்து அவர் மேல் போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்தார். எங்களுக்குள் இருக்கிற பகையை எடுத்து அவர் மேல் போட்டு அவரை எங்களுக்காக பகையாக மாற்றி அவருக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை ஆண்டவர் சிலுவையில் கொடுத்தார். நான் சொல்றது நல்லா கேளுங்க. கொடுத்து என்ன செய்றார்? அதுக்கு பிறகு தேவனுக்கு ஏற்றவராக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை செய்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இப்பொழுது பாவம் இல்லாமல் எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக, எங்கள் பகை, நாங்கள் ஒருவர் புண்படுத்தின பொழுதும் கூட அந்த நாங்கள் புண்படுத்தின காரியத்தை இயேசுவின் மேல் போட்டு, அவர் சொல்லப்படுகிறது 14ஆம் வசனத்துக்கு மீண்டும் போங்க, எபேசியர் 2:14 பாருங்க என்ன சொல்லுது. ஒருவர் வெறுத்தனர், கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்தார். அவருடைய சரீரத்தில் அந்த பகை போடப்பட்டு சிலுவையில் அந்த பகைக்காக அவர் பலியை செலுத்தினபடியினால் அந்த சுவர் இப்பொழுது உடைக்கப்பட்டு விட்டது. இதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தியானிக்கிறீர்களோ, இதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, உங்களது பகையை இயேசு தன்னுடைய சரீரத்தில் எடுத்து உங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தியானிக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற அநியாயங்கள், மற்றவர்களை நீங்கள் புண்படுத்துகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு செல்ல போகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற அநியாயத்தை தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சரீரத்தில் எடுத்து உங்களுக்காக அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. வேறொரு காரணம் இல்லை. அதான் இதுல சொல்றார் பவுலடியார், கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்தார். அப்படி என்றால் இதை நான் புரிந்து கொண்ட நபராய், நான் இன்னும் பகை செய்கிற நபராய் இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? நான் இன்னுமே வெறுத்து கொண்டிருந்தால் நான் என்ன செய்கிறேன்? நான் இன்னுமே மற்றவர்களை நோவாடித்து கொண்டு சபைக்குள்ள இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? சொல்லுங்க பாப்போம். என்ன செய்கிறேன்? எனக்காக மரித்த, எனது பகையை அவர் சரீரத்தில் எடுத்து அவர் எனக்காக உடைக்கப்பட்டு மரித்த தேவனை நான் இன்னுமே புண்படுத்தி கொண்டிருக்கிறேன். செய்ய முடியுமா? அதை செய்ய முடியுமா? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இதுதான். இந்த விடயத்தை ஒரு சபையாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்பாடுதலை கொண்டு வந்து காண்பித்தார் என்றால் எங்களுக்கு முடியும். எங்கள் மத்தியில் இருக்கிற சுவர்களை உடைத்து எரிந்து விட எங்களுக்கு முடியும். அந்த சுவர்களை உடைத்து எரிந்து எங்களுக்குள் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லாய்,
ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லாய் நாங்கள் ஒரு கட்டிடமாக ஒன்றாக கட்டப்பட முடியும். அந்த கட்டப்படுகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்து இன்னும் இன்னும் அதிகமாய் வாசம் செய்ய முடியும். அப்ப எப்படி நாங்கள் இதாக மாறுவதற்கு ஒரே காரணம், முதலாவது உங்களுக்கான பாவத்தை, நீங்கள் வெறுத்த பாவத்தை முதலாவது ஆண்டவர் சிலுவையில் விலையை செலுத்தி விட்டார். அந்த விலை செலுத்தப்பட்டு முடிஞ்சது. அதனால நீங்க இன்னைக்கு விடுதலையாக்கி உங்களை ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அதற்கு பின்பதாக இதை தினம்தோறும் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எப்படி செய்யறோம்டா, நாங்கள் சிலுவையை திரும்பி திரும்பி பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு நினைவு வருது, எனது வெறுப்புக்காக, நான் மற்றவர்களுக்கு பகை செய்ததுக்காக இயேசுவின் சரீரம் எனக்காக உடைக்கப்பட்டது என்று எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த வெறுப்பு இல்லாமல் போய் மற்றவரை, நான் அந்த நபரை அதே நபராக குறைபாடுகளோடு அந்த நபரை எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நபரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுயநலத்தை விட்டு நான் அவருடைய நலம் கருதி, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மற்றவர்களை உங்களை விட மேலாக கருதுங்கள். Consider others above yourself. மற்றவர்களை உங்களை விட மேலாக கருதுங்கள். எங்களுக்கு செய்யலாமா? அதை செய்யலாமா? சபையில உங்களுக்கு இருக்கிற இந்த சபையில இருக்கிற யாரையாவது ஒரு ஆளை பார்த்து சொல்லலாமா, நான் என்ன விட அவரை எனக்கு விட மேலாக நான் கருதுகிறேன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்றது கஷ்டம். சொல்ல முடியுமான்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சொல்றது கஷ்டம். ஆனால் கிறிஸ்து ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்னுடைய பாவத்துக்கு அவர் எனக்கு எப்படிப்பட்ட என்னுடைய அக்கிரமத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்காக மரித்தார் என்பதை நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்கிறேனோ, கிருபையின் நிமித்தம் தான் ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு நான் விசுவாசிக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு மற்ற நபரை என்னை விட அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எனக்குள் வந்து கொண்டிருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்குள் வந்து கொண்டிருக்க போகிறது. மற்றவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்களுக்கு நான் அன்பு செலுத்துவேன். அதுதான் எங்களை ஒரு ஐக்கிய சபையாக மாற்றக்கூடிய ஒரே காரியமாக இருக்கிறது. சிலுவை தான் இதற்கு பதில், வேறோடம் பதில் இல்லை. சிலுவையில் தான் ஐக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது நாங்கள் ஐக்கியமான ஒரு சபையாக மாறுவதை யாராலும் நிறுத்த முடியாது. நாங்கள் வர்ஷிப் டீமுக்கு வர சொல்றேன். நாங்கள் ஜபிப்போம். இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து ஜபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். விசேஷமாக இன்றைய நாளில் எங்களுக்குள் இருக்கிற வெறுப்புகள், அதாவது பகைகள், எங்கள் மத்தியில் இருக்கிற ஒருவரை ஒருவர் குறித்து நாங்கள் பார்க்கிற விதம், சில வேளை இந்த சபையிலும் கூட எல்லா சபைகளிலும் தமிழ் சிங்களம் என்ற வேற்றுமை அதை வெளியில காட்டாலும் கூட உள்ளுக்குள்ள அது இருந்து கொண்டு தான் இருக்குது. சிலர் யோசிப்பாங்க, இந்த சபையில இந்த சாதிக்கு தான் இடம் கொடுக்குறாங்க, எங்கட சாதிக்கு இடம் இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகளும் இருக்குது. ரைட்? இன்னுமே சபைகளுக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் மாற வேண்டும். நாங்கள் ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு ஆவிதான் எங்களுக்குள் இருக்கிறது, ஒரே ஒரு அப்பா தான் எங்களுக்கு இருக்கிறார். அப்ப நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தின் அங்கத்தவர்கள், ஒரே கட்டிடத்தின் கற்கள் என்ற விதத்தில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு அந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும்.